தேன்மொழி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. ஆம்ஹோல் வந்து நாட் இன்சைட் மை ஹேண்ட் ஸ்லைட்லி அவுட்டர் இட்ஸ் ஷோ ஆம்ஹோல் ரவுண்ட் பை தேன்மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதில் என்னென்னா இதே நான் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ இன்றைக்கி கேட்டிருக்கிற வரைக்கும் ஒன்று டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஆன்சருமே இருக்குது. அதாவது ஆம்ஹோலும் கையினுடைய ரவுண்டும் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பாடிக்கு ஆம்ஹோல் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கையினுடைய மசில்ஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆம்ஹோல் ரவுண்டு சின்னதாகவும் கையினுடைய சுற்றளவு பெருசாகவும் வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதிலெல்லாம் நம்ம வந்து அந்த ஷேப்பு வந்து இப்படி தான் வரும்னு நம்ம மைண்டில் தான் செட் பண்ணியிருப்போம். ஏன்னா செஸ்ட் ரவுண்டு அப்படின்னா அதிகமாக இருக்கும், வெயிஸ்ட் ரவுண்டு அப்படின்னா கம்மியாக இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் செட் ஆகிருக்கும். இப்போ ஆம்ஹோல் அதே மாதிரி பெருசாக இருக்கும், ஸ்லீவ் ரவுண்டு வந்து சின்னதாக இருக்கும். கிராஸ் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிராஸ் லைன் வரும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு சில பாடி ஷேப் இருந்துச்சு அப்படின்னா அது டோட்டலாக மாறி தான் வரும். ஒரு சிலருக்கு ஆம்ஹோலும் கம்மியாக இருக்கும், செஸ்ட் ரவுண்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு அதிகமாக இருக்கும், கையினுடைய சுற்றளவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கும் நீங்கள் இதே மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதில் ரொம்ப டீப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன லைன் வந்து கிராஸாக போகும், அவ்வளோதான். அதனால் நம்ம போடுற மெஷர்மெண்ட் வந்து டவுட் வரும். அப்படி டவுட் வந்தாலும் இன்னொரு தடவை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, அது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை மெஷர் பண்ணுறது தப்பு கிடையாது. மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை போடுங்க. கிராஸ் லைன் தான் வரும் அப்படின்னா அந்த கிராஸ் லைன் போடுங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு எப்படி செட் ஆகுமோ அது மாதிரி தான் நம்ம போடணும். அதனால் அந்த மாதிரி அதில் எப்படி வருதோ அந்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு பாடியே பார்த்தீங்கன்னா வி ஷேப், மேலேருந்து கீழே, நம்ம கீழேருந்து வி ஷேப் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு மேலேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வரும். அதே மாதிரி ஆம்ஹோல் சின்னதாக இருக்கும், கீழே எண்டு பெருசாக இருக்கும். அதே மாதிரி லாங் ஸ்லீவ் அப்படி வைக்கும்போது கீழே எல்போ கிட்ட கம்மியாக இருக்கும், ஆம்ஹோலும் கம்மியாக இருக்கும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா மசில்ஸ் பெருசாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம அதை வளைச்சி தான் தையல் போடணும். ஏன்னா இது மாதிரி எல்லாருக்குமேலாம் வராது, அந்த பாடியோடைய மசில்ஸை பொறுத்து மட்டும்தான் இந்த மாதிரி வேரியேஷன்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து ஒரு தடவை தைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு பார்க்கும்போது கை சின்னதாக தான் தெரியும். அவங்க கையை வந்து கீழே விடும்போது அந்த பாடியோட அது டச் ஆகி அந்த கையினுடைய அகலம் வந்து நல்லா பெருசாக தெரியும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இதாக இருக்கும். கரெக்டான சுற்றளவு, கரெக்டான ஆம்ஹோல் ரவுண்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.